இன்று இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார். ஆனால் முதல் நாள் படப்பிடிப்பில் ஒரு வசனம் கூட பேச முடியாமல் தடுமாறியவர் தான் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் இந்த வீடியோவில் காணலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று உலகமே கொண்டாடும் மனிதர் முதல் நாள் படப்பிடிப்பில் தடுமாறியதை பற்றி நமது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ. சிவாஜி ராவ் அவர்கள் திரைப்பட கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் அங்கு வந்தார். அவரிடம் சில நிமிடங்கள் பேசிய சிவாஜி ராவின் திறமையை கவனித்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் தனது அபூர்வ ராகங்கள் படத்தில் ஒரு சிறு வேடத்தில் நடிக்குமாறு சான்ஸ் தராரு. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு முதல் படமான அபூர்வ ராகங்கள், அந்த படத்துல இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை சில நிமிடங்கள் நடிக்கிறதுக்கு அந்த கேரக்டர் அபூர்வ ராகங்கள் படத்துல அவரை செய்யறாரு. அது என்னன்னா, ஸ்ரீவித்யா அவர்களின் கணவராக நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். சரி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிவாஜி ராவ் என்பது ஒரு ஒரு வட இந்திய சொல் என்பதால் சரி, ஆல்ரெடி நடிகர் திலகம் அவர்களோட பேரே தான் இருக்கு. ஸோ அந்த டூப்ளிகேட் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு புது பேர் வைக்கிறாரு. அந்த புது பேர் தான் நம் யாராலும் மறக்க முடியாத ரஜினிகாந்த் என்ற பெயர். ஸோ முதல் நாள் படப்பிடிப்புல முந்தைய இரவு முழுவதும் ரஜினி அவர்களுக்கு தூக்கமே இல்ல. சூப்பர் ஸ்டார் உறங்கவே இல்ல. என்ன டயலாக், ஒரே ஒரு டயலாக் தான். ஆனாலும் அவருக்கு உறக்கம் இல்ல. எப்படியாவது நல்லா பண்ணி இண்டஸ்ட்ரியில நம்ம பேர் வாங்கணும்ன்ற ஒரு பதட்டம் மட்டுமே சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா, அவர் கடந்து வந்த பாதை எப்படி? அவரது ஸ்ட்ரகிள்ஸ் அது ஒரு ஒரு இதுவே இருக்கு. ஒரு ஒரு லைப்ரரியே இருக்கு. அவரது சூப்பர் ஸ்டாரா எப்படி அவர் உருவானாருன்றது. ஸோ அது அவருக்கு தூக்கமே வரல நேச்சுரலி. அது என்ன டயலாக்? ஒரே ஒரு வசனம் தான் அது. நான் பைரவியோட புருஷன் என்ற ஒரே வசனத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த கேட்ட தொறப்பாரு அபூர்வ ராகங்கள் படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதுதான் அவரோட முதல் சீன் திரைப்படத்துல. அந்த கேட்ட அவரு தொறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கையோட பெரும் பயணத்துக்கான அந்த கேட் திறக்கப்பட்டது என்பது கூறினால் மிகையாகாது. அந்த ஒரே டயலாக் தான். உலகநாயகன் அவர்கள் மேல இருப்பாரு. நீ யாருன்னு கேட்கும்போது, நான் தான் பைரவருடைய புருஷன். அந்த டயலாக் தான் அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இரவு முழுவதும். காலை 4 மணிக்கே எழுந்து தயாராகி கார் வருமா என்று காத்துக் கொண்டிருந்தார் நமது சூப்பர் ஸ்டார் அவர்கள். இறுதியாக படப்பிடிப்பு தளத்தை வந்தடைகிறார். அங்கு முதல் முறையாக கமல்ஹாசனை சந்திக்கிறார். ஐ அம் சிவாஜி ராவ் ஃப்ரம் பெங்களூர் என்று ஹேண்ட்ஷேக்குக்காக கை கொடுக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அப்போ கமல்ஹாசனும் அவரை வரவேற்கிறாரு. உங்கள் சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். படத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்கள் சொல்லைத்தான் நினைக்கிறேன் படத்த நான் பார்த்திருக்கேன். ரொம்ப அருமையாக நடித்திருக்கிறீர்கள் என்று கமலிடம் ஆங்கிலத்துல சொல்றாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். கமல் புன்னகையுடன் அவரை வரவேற்கிறார். அடுத்த நிமிடமே அந்த மாஸ்டர் ஷூட் நடக்குது. அந்த வரலாற்று சினிமா ஷூட்டிங் நடக்குது. ஆனால் பதட்டத்தில் வசனம் வரவில்லை. அந்த ஒரு வரி வசனம், நான் தான் பைரவியோட புருஷன் என்ற வசனம் சூப்பர் ஸ்டார் அவர்களின் வாயிலிருந்து வரவில்லை. வாய் வந்துட்டு வரல அவருக்கு. அருகில் இருந்த நாகேஷ் அவரை கிண்டல் செய்கிறார். மாடர்ன் இது இந்த சென்னையில சொல்ற மாரி சொன்னா கலாய்க்கிறார் நாகேஷ். பாலச்சந்தர் உடனே நாகேஷ் அவர்களை தடுத்து, அவரை நடிக்க விடுங்கள் என்றார். மிக காட்டமாக. இயக்குனர் சிகரத்தோட கோவத்த பத்தி இண்டஸ்ட்ரியில நெறைய இது இருக்கு. அவரோட அந்த செப்பரேட்டா இன்னொரு வீடியோல பார்க்குறேன். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த நிகழ்வ பத்தி நீங்க. அதாவது அருகில நாகேஷ் இருக்காரு. நாகேஷ் கலாய்க்கிற சூப்பர் ஸ்டார் அவர்கள. ஐ மீன் சூப்பர் ஸ்டார் ஒரு நியூபி அப்ப. சிவாஜி ராவ் என்பவர் தான் அது. ரஜினிகாந்த் கூட இல்ல. சிவாஜி ராவ் என்பவர். அவர நடிக்க விடுங்க சார் என்று கூறுறாரு நாகேஷ பார்த்து இவரு பாலச்சந்தர் அவர்கள். பாலச்சந்தரை பார்த்த பயம் தான் ரஜினிக்கு அதிகம். ஒரு வழியாக முதல் காட்சியில் நடித்து முடித்து விடுகிறார். பின்னர் டப்பிங் நேரம் வந்தது. தனக்கு பதிலாக வேற யாரோ குரல் கொடுப்பார்கள் என்று ரஜினிகாந்த் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனா அந்த டைம் தான் சூப்பர் ஸ்டார் தமிழ் கத்துக்கிட்டு இருந்த டைம். சென்னையில திரைப்படக் கல்லூரியில அவர் நடிச்சு ஐ மீன் அவரு பயின்றுட்டு இருக்கும்போது அவர் தமிழ மெல்ல மெல்ல கத்துக்கிறார். அவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ டப்பிங் வேற யாராவது பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு பேசாம இருக்காரு. அதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இல்ல இல்ல டப்பிங் ரஜினியே பேசட்டும் என்று பாலச்சந்தர் அவர்கள் கூறிவிடுகிறார்.
எடிட்டிங் அறையில் தனது முகத்தை முதல் முறையாக பெரிய திரையில் பார்க்கிறார் அன்றைய சிவாஜிராவ் கெய்க்வாட் அவர்கள். மீண்டும் பதட்டம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரஜினி அவர்களே சொல்றாரு, "சார் இருக்கும்போது எனக்கு பேச முடியவில்லை. பயமாக இருக்கிறது" என்று உதவியாளரிடம் கூறுகிறார். அப்பொழுது உடனே இயக்குனர் சிகரம் அவர்கள் வெளியே சென்ற பிறகுதான் ரஜினி அமைதியாக தனது டப்பிங்கை முடிக்கிறார். அந்த ஒரு வசனம் தான். "நான் பைரவரோட புருஷன்." அந்த அந்த வசனத்த வந்து டப்பிங் பேசிட்டு அவரு முடித்து விடுகிறார். படப்பிடிப்பு முடிந்த பிறகு நாகேஷ் ரஜினியிடம் ஒரு அறிவுரை கூறுகிறார். என்ன அறிவுரைனா, "பாலு எப்படி நடிச்சு காட்டுறானோ, அதே அப்படியே உள்வாங்கி நடிப்பா. நானும் அததான் செய்றேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் வந்து அபூர்வ ராகங்கள் திரைப்படம் முடிந்த பிறகு ரஜினிகாந்த் அவர்களிடம் கூறுகிறார். ரஜினி அந்த உரையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பாலச்சந்தரின் நடிப்புடன் தனது தனித்துவமான ஸ்டைலையும், அந்த ஃபிளேரையும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடாப்ட் செய்கிறார். அதுதான் பின்னாளில் இந்திய சினிமாவின் கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உருவான தருணம். அதாவது ஃபிரெண்ட்ஸ் இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு எடுத்த உடனேயே சிவாஜி படத்திலேயோ, ஜெயிலர் படத்திலேயோ, இல்லன்னா வந்து அவரோட எந்திரன் படத்திலேயோ அவர் நடிச்சிரல. கடந்து வந்த பாதைகள் வந்து மிகவும் கடினமானது. அந்த அதுக்கான ஒரு சாம்பிள் தான் வந்து இந்த ஒரு காணொளி என்று எனது நம்பிக்கை. ஸோ பின்னாளில் வந்துட்டு இந்திய சினிமா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் அவர்கள் உருவானதன் முதல் தருணத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எனது காணொளிகள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.